நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் கீழ்வேலூரில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்து வந்த போலீசார் காரைக்கால் பயணிகள் ரயிலை மறிக்க முயன்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர். அப்போது பஞ்சாபில் உண்ணாவிரதம் இருக்கும் விவசாயிகளிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுப்பள்ளி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தை முனியப்பன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அந்த நிலத்தை மீட்டுத் தர வலியுறுத்தியும் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக கஞ்சா வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் பொய் வழக்கில் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறி கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. நாகையில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனத்திற்கு எதிராக 500க்கும் மேற்பட்ட தபால்களை அனுப்பி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பனங்குடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்கத்திற்காக 620 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் நிலங்களை வழங்கிய விவசாயிகளுக்கு இதுவரை மீள் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து சென்னை நில நிர்வாக ஆணையர் அலுவலகத்திற்கு விவசாயிகள் தபால்கள் அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனிநல வாரியம் அமைக்க வேண்டும், 100 நாள் வேலை வழங்க வேண்டும், குடிமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சொரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவன் மருத்துவ சிகிச்சைக்கு உதவிடக் கோரி தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். சுந்தரபாண்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் பரத்வாஜ் சொரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதற்காக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற பொருளாதார வசதி இல்லாததால் தனக்கு தேவையான உதவிகளை செய்து தர கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தார். இதையடுத்து மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் சின்ன ஏர்வாடி அருகே உள்ள பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் அச்சம் தெரிவித்துள்ளனர். சின்ன ஏர்வாடி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் நுழைவாயில் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இதேபோல் கடந்த ஆண்டு வகுப்பறை மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படும் நிலையில் பள்ளியை ஆய்வு செய்து சீரமைத்து தர வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இளங்கோ, அவரது மனைவி சாந்தி மற்றும் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரான மாமனார் ஜெயக்குமார் ஆகியோர் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கும்பல் தமிழகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்டோரிடம் 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பெற்று ஏமாற்றியதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் கழிவுநீர் குழாய்க்குள் சிக்கிக் கொண்ட பூனைக்குட்டி பத்திரமாக மீட்கப்பட்டது. வத்தலகுண்டு அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் வீட்டில் சுற்றித் திரிந்த பூனைக்குட்டி 10 அடி நீளம் கொண்ட கழிவுநீர் குழாய்க்குள் சென்று சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டி என்பவர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு குழாயில் சிக்கிக் கொண்ட பூனைக்குட்டியை பத்திரமாக மீட்டார். கிருஷ்ணகிரியில் ஆட்டின் மீது அமர்ந்து குரங்கு பயணித்த வீடியோ காட்சி இணையவாசிகளின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேளாண் துறை அலுவலகம் அருகே ஒருவர் ஆடுகளை மீது சென்றார். அப்போது குரங்கு ஒன்று ஆட்டின் மீது ஏறி அமர்ந்து பயணித்தது. அதை வழியாக சென்றவர்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இந்நிலையில் விலங்குகளின் நட்புறவிற்கு எடுத்துக்காட்டாக இந்த வீடியோ அமைந்துள்ளதாக கூறி இணையவாசிகள் வீடியோவை வைரலாக்கி வருகின்றனர்.
கோவை மாவட்டம் பேரூரில் காயமடைந்த இருவாச்சி பறவையை மீட்டு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னனூர் தண்ணீர் பந்தல் பிரிவிலிருந்து அத்திப்பாளையம் செல்லும் சாலையோரத்தில் காயமடைந்த இருவாச்சி பறவை ஒன்று பறக்க முடியாமல் விழுந்து கிடந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மதக்கரை வனச்சரக பணியாளர்கள் பறவையை மீட்டு பறவைகள் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு வனத்துறை மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து பறவையை கண்காணித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ராகி பயிர்களை ஒற்றை காட்டு யானை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். போடிச்சப்பள்ளி கிராமத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் கூட்டத்தில் இருந்து பிரிந்த ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருகிறது. இந்நிலையில் நீலகிரியப்பா என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்கு பயிரிடப்பட்டிருந்த ராகி பயிர்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தியது. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயி அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஏரி கடைவாசல் வழியாக வெளியேறும் உபரி நீரில் மீன்கள் செத்து மிதப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கரிக்கல் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோளிங்கர் ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் உபரி நீர் வெளியேறும் கடைவாசல் பகுதியில் மீன்கள் செத்து மிதக்கின்றன. துர்நாற்றம் வீசி வருவதால் அவதியடைந்துள்ள கிராம மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வீட்டை உடைத்து சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேரங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஜானகி என்பவரின் வீட்டை ஒற்றை காட்டு யானை உடைத்து சேதப்படுத்தியது. இதனை கண்ட மூதாட்டியும் அவரது பேத்தியும் பின்வாசல் வழியாக வெளியே சென்று உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த உதவி வன பாதுகாவலர் கருப்பையா இழப்பீடு பெற்றுத் தரப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து ட்ரோன் கேமரா மூலம் யானையை கண்காணிக்க வனத்துறையினருக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பாம்புகளை பிடிக்க பழங்குடியினர்கள் வயல்வெளிகளுக்கு சென்றனர். வடநெம்மேலியில் உள்ள அரசு பாம்பு பண்ணையில் உறுப்பினர்களாக உள்ள பழங்குடியினர்கள் 350 பேர் விஷப்பாம்புகளை பிடித்து பண்ணையில் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் 10 மாதங்களுக்கு முன்பு நல்ல பாம்பு மற்றும் கண்ணாடி விரியன் பாம்புகளை பிடிக்க விதிக்கப்பட்ட தடையை மத்திய வனத்துறை அமைச்சகம் நீக்கியது. அதன் பேரில் பழங்குடியினர்கள் மீண்டும் பாம்புகளை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பண்ணையில் பராமரிக்கப்படும் பாம்புகளிலிருந்து பெறப்படும் விஷம் மருந்து தயாரிக்க பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் மதுபோதையில் அதிவேகமாக காரை ஓட்டிச் சென்ற 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கீழசேவல்பட்டி செக் போஸ்ட் வழியாக கார் ஒன்று அதிவேகமாக செல்வதாக தகவல் கிடைத்தது. சிங்கப்புணரி பகுதியில் காவல்துறையினர் மறித்தபோது கார் நிற்காமல் அதிவேகமாக சென்றது. தொடர்ந்து காவல் நிலையம் எதிரே தடுப்புகள் அமைத்து காரை மடக்கி பிடித்தனர். இதையடுத்து காரில் வந்த நாச்சியப்பன், மணிகண்டன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் ஏற்றிச் சென்ற லாரி வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கொடூரில் வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வயல்வெளியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் 2 கிரேன்கள் உதவியுடன் லாரி மீட்கப்பட்டது. சுண்ணாம்பு கற்கள் விழுந்து நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் நில உரிமையாளர் வேதனை அடைந்துள்ளார். கோவை மாவட்டம் கந்தேகவுண்டன் சாவடியில் கஞ்சா சாக்லேட் விற்க முயன்ற வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கந்தேகவுண்டன் சாவடியில் கஞ்சா சாக்லேட் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ கஞ்சா சாக்லேட்டை பறிமுதல் செய்த போலீசார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராம்சாகர் என்பவரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனர் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. நாட்டார்மங்கலம் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் 350 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி வந்த தினேஷ்குமாரிடம் விசாரித்தனர். அப்போது வேங்கைப்பட்டி கிராமத்தில் கேசவன் என்பவரின் வீட்டில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவரது வீட்டில் இருந்த 2800 கிலோ அரிசியை போலீசார் பறிமுதல் செய்து குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு காவலரிடம் ஒப்படைத்தனர். மேலும் 2 மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் காடாம்பாடி என்ஜிஓ காலனியில் மழை நின்ற பிறகும் தண்ணீர் வடியாததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். 4 நாட்களாக குடியிருப்பு பகுதியில் தேங்கி நிற்கும் மழை நீரால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதையடுத்து வடிகால்களை முறையாக தூர்வாரி மழைநீரை வெளியேற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் தாயும் சேயும் உயிரிழந்ததாக கூறி புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையை சேர்ந்த கோடீஸ்வரன் என்பவரின் மனைவி அனிதா பிரசவத்திற்காக வேலூர் அடக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வலியால் துடித்த அனிதாவிற்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் பார்க்கும்படி அவரது கணவர் கூறிய நிலையில் மருத்துவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிகிறது. தொடர்ந்து பிரசவத்தின் போது குழந்தை இறந்து பிறந்தது. சிறிது நேரத்தில் தாயும் இறந்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோடீஸ்வரன் புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் அங்கன்வாடி மையம் முன்பு தேங்கி நிற்கும் மழை நீரில் குழந்தைகள் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. வேங்கிக்கால் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் முன்பு மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்கிறது. தண்ணீரில் நடந்து செல்வதால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே புலவன்காடு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் பொங்கல் பண்டிகை கசப்பாக மாறியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புலவன்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழையால் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியார் கவியருவி அருகே சாலையில் ஒற்றை யானை சுற்றித் திரிந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மாலை நேரங்களில் உலா வந்து சில்லிக்கொம்பன் என்ற காட்டு யானை தற்போது பகல் நேரங்களிலும் சுற்றி வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து காட்டு யானையை கண்காணித்து வரும் வனத்துறையினர் கவனமாக சாலையை கடக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குமாரப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த நாகப்பாம்பை பாம்புபிடி வீரர் பத்திரமாக மீட்டார். குமாரப்பேட்டையை சேர்ந்த வெங்கடாபதி என்பவரின் வீட்டிற்குள் நாகப்பாம்பு ஒன்று புகுந்தது. இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் வந்த பாம்புபிடி வீரர் செல்லா வீடு முழுவதும் பாம்பை தேடினார். தொடர்ந்து வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த பாம்பை பத்திரமாக மீட்டார். அதன் பிறகு பாம்பு அருகே உள்ள காப்பு காட்டில் விடுக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மீன் இறக்கும் தளத்தின் அடியில் குவிந்துள்ள மணல் குவியலால் மீனவர்கள் அவதியடைந்துள்ளனர். விசைப்படகு மீனவர்கள் பிடித்து வரும் மீன்கள் கூடைகளில் நிரப்பப்பட்டு நாட்டுப்படகு மூலம் இறங்கு தளத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த நிலையில் தெற்குவாடு இறங்கு தளத்தின் பாலத்தின் அடியில் கடல் மணல் குவிந்துள்ளது. இதனால் விசைப்படகு மீனவர்கள் படகுகளை நிறுத்த முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதையடுத்து மீன் இறங்கு தளத்தில் குவியும் மணல்களை சரி செய்து படகுகளை நிறுத்தி வழிவகை செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்தின் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு சென்ற உதவியாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. வடக்கணத்தல் மேற்கு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக தமிழரசி என்பவர் பணியாற்றி வருகிறார். அதே அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் சங்கீதா தமிழரசியை அலுவலகத்தின் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு சென்றுள்ளார். சத்தம் போட்டு கூப்பிட்டும் அவர் கண்டுகொள்ளாமல் செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழரசி உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை அடுத்து அரை மணி நேரத்திற்கு பிறகு அலுவலக பூட்டு திறக்கப்பட்டது.